கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அவர் பெரிய வெள்ளிக்கிழமை என்று அவர் சிலுவையில் அறையப் போகிறார். அதற்கு முந்தின நாள் அவர் கைது செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிகழப்போகிறது என்று இயேசுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் கூட அவர் செய்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் தன்னுடைய பழக்க வழக்கத்தை விட்டுவிடவில்லை. அவர் என்ன காரியங்களை செய்து கொண்டார் என்று சொன்னால், அவர் வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ண சென்றார் என்று பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தில் நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அவ்விடத்திலே அவர்கள் 39ஆம் வசனம், பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடனே அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவர் வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். எப்பொழுதும் அவர் இரவு நேரங்களிலே அவருடைய மற்றவர்கள் ஓய்ந்திருக்கிற நேரங்களிலே தனியாக போய் ஜெபம் பண்ணது அவருடைய பழக்கம். அவருடைய பழக்கத்தின்படியாக சென்றார். அதுதான் அவருடைய இந்த வாழ்க்கையில் அவருடைய கடைசி ஒரு பிதாவோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபிக்கக்கூடியதான ஒரு நேரமாக இருந்தது. பிதா சீக்கிரத்தில் அவரை கைவிட போகிறார். அப்படிப்பட்ட நிலையில கூட அவர் இலக்கரித்து போகாதபடிக்கு தம்முடைய வழக்கத்தின்படி ஒலிவ மலைக்கு சீஷர்களோடு கூட ஜெபிக்க சென்றார். அப்பொழுது நடந்த சம்பவம் தான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் அந்த நேரத்தில் பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய போராட்டம் ஏற்படுது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போனால் நன்றாக இருக்கும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நடக்க கடவுது என்று கேட்கிறார். அதை கேட்டு முடிந்த உடனே பிதாவுக்கு அவர் சிலுவை மரணத்திலே ஒப்புக் கொடுப்பது அவருடைய பிரியமாக இருந்தது. உலகத்தை அவர் நேசித்தபடினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி நமக்காக அடிக்கப்படும்படியாக அனுப்பினார். அதிலே ஒரு மாறுதல் இருக்கக்கூடாது என்பதற்காக பிதா அவர் தம்மை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனாலும் கூட இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு தன்னுடைய ஆத்தும பகுதியிலே வியாகுலப்பட ஆரம்பித்தார். ஒரு வகையில் சொல்ல வேண்டும் சொன்னால், சிலுவை மரணத்துக்கு போகவே அவர் விரும்பவில்லை. நான் இதை தவிர வேறு ஏதாவது ஒரு மரணமோ ஒரு பரிகாரமோ இருந்தால் அதை செய்து விடுவேனே, ஆனால் இந்த மரணத்தை என்னால் சகிக்க முடியாதே என்று அவர் ஒரு சில நேரங்களில் திகைத்திருந்தார் என்று கூட சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில கூட அவர் தன்னுடைய ஆத்தும பகுதியிலே அதிகமாக கலங்கினார் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு 3 பகுதி இருக்கிறது: சரீர பகுதி, ஆத்தும பகுதி, ஆவி பகுதி. இதுல முதலாவதாக இப்பொழுது ஆத்தும பகுதியிலே அவர் கலங்குகிறார். ஒரு மனிதன் அதிகமாக கலங்கி இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய சோர்வு ஏற்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கின்ற வழியில இயேசுவுக்கு இந்த ஆத்தும வியாகுலத்தின்படியாக அவருக்கு அவருடைய வேர்வையெல்லாம் சிந்தி, அந்த நேரத்தில் அந்த வேர்வைகள் எல்லாம் இரத்த துளிகளாக இருந்ததாம். அந்த இரத்த துளிகள் ஒரு மனிதனுக்கு வேர்வையாக வந்ததே சரித்திரத்தில் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு மட்டும்தான் வேர்வை துளிகள் வந்தது. மருத்துவர்கள் சொல்லக்கூடியதான காரியம், அப்படிப்பட்டதான நிலையில் அவர்கள் மரித்து போவார்கள் என்று சொன்னார். ஆனாலும் கூட இயேசு அதை சகித்தார் என்று பார்க்கிறோம். அந்த வேர்வை துளிகள் மத்தியில் அவர் உங்களுக்கும் எனக்குமாக அந்த சிலுவை மரணத்தை எதிர்கொண்டவராக இருந்தார். ஆகவே இந்த வேளையில் தன்னுடைய சித்தம் அல்ல, பிதாவினுடைய சித்தம் நிற வேண்டும், இந்த பாத்திரத்தை நானே தானாக வந்து எடுத்து நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிறார். ஆகவே இந்த வேளையில் நம்முடைய ஆண்டவருடைய தியாகத்துக்காக நன்றி செலுத்துவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் இந்த செய்த காரியத்துக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஆத்தும பகுதியிலே போராடி ஆண்டவரே எங்களுக்காக இந்த சிலுவைக்கு செல்வதற்கு ஆயத்தப்பட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சுய சித்தம் இல்லாதபடிக்கு பிதாவினுடைய சித்தத்தை செய்ய நீ வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் இந்த உலகத்தில் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.